அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 2. நேற்று காவல்காரர் பாடல் பற்றி பார்த்தோல்லையா, வாங்க இன்று அதன் பின்புறமுள்ள வினாக்களை பற்றி பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல பெயரில்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். பெயர் ப்ளஸ் இல்லாத. பெயரில்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் ப்ளஸ் இல்லாத. வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல். அடிக்கோடிட்ட சொல் என்ன கொடுத்துருக்காங்க? மேலே. அதோட எதிர்ச்சொல் என்ன கொடுத்துருக்காங்க? கீழே. மேலே கீழே. அடுத்து சோளக்கொல்லை பொம்மை என்பது டேஷ். சோளக்கொல்லை பொம்மை என்பது உயிரற்ற பொருள். அசைய ப்ளஸ் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். அசையவில்லை. அசைய ப்ளஸ் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அசையவில்லை. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் டேஷ். நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் நாளும். நித்தம் நாளும். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது எது? காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது எது? காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது எது? தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது சோளக்கொல்லை பொம்மை ஆகிய காவல்காரர். தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது சோளக்கொல்லை பொம்மையாகிய காவல்காரர். காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது? காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி இரவும் பகலும் காவல் காப்பது. காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி இரவும் பகலும் காவல் காப்பது. பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது எது? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம். பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம். காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? காவல்காரர் உயிரற்ற பொருள் என்பதால் காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் அணியவில்லை. காவல்காரர் உயிரற்ற பொருள் என்பதால் காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் அணியவில்லை. அடுத்து முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை பாடல்லேருந்து எடுத்து எழுதணும். எடுத்துக்காட்டாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க சட்டை, சரிகை. இதில் முதல் எழுத்து என்ன இருக்குது? ச. அடுத்து காக்கை, காவல். இதில் கா. இரவும் இங்கு. இதில் இ. அடுத்து கருப்பு, கட்டி. இதில் க. இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிங்க. அடுத்து மேகங்களுக்கு பொருத்தமான மலைத்துளிகளை இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேகத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? சரிகை, கருப்பு, வெள்ளை, சோளக்கொல்லை, கனத்த. கீழே சட்டை, பொம்மை, சட்டை, பொம்மை, மழை, கோட்டு, வேட்டி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்? பொருத்தணும். முதல்ல அவங்களே கொடுத்துட்றாங்க சரிகை, வேட்டி. அடுத்து கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சோளக்கொல்லை பொம்மை, கனத்த மழை. இதை நாம் என்ன பண்ணணும்னா இணைத்த சொற்களை கீழே எழுதணும். சரிகை வேட்டி, கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சோளக்கொல்லை பொம்மை, கனத்த மழை. அடுத்து பாடலை தொடர்ந்து பாடுவோமா? இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மக்கள் ஒன்று கூடியே மகிழ விரும்பும் திருவிழா, குழந்தை செல்வம் யாவுமே கூடி ஆடும் திருவிழா. அடுத்ததில் நாமளாக எழுதணும். குமரி பெண்கள் யாவரும் கூடி மகிழும் திருவிழா, கடை தெருக்கள் முழுவதும் களை கட்டும் திருவிழா. அடுத்து உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இதை போய் கீழே உள்ள உரைப்பகுதியை படித்து நம்ம என்ன பண்ணணுமா? அதன் கீழுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணுமா? நமக்கு பயன் தரும் மரங்களுள் வாழையும் ஒன்று. வாழையின் பூ, காய், கனி, தண்டு
ஆகியவற்றை நாம் சமைத்து உண்கிறோம். வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம். திருமண விழாக்களிலும் வீட்டில் நடைபெறும் விழாக்களிலும் வாழை இலையில் விருந்து படைக்கின்றனர். வாழையில் செவ்வாழை, பூவன் வாழை, மலை வாழை என பல வகைகள் உள்ளன அப்படின்னு வாழை மரத்தை பற்றி அதோட சிறப்பு பற்றியும் கொடுத்துருக்காங்க. இதில் வாழையின் எப்பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழையின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறது? பூ, காய், கனி, தண்டு இந்த பகுதிகள்லாம் உணவாக பயன்படுகிறது. இதுதான் முதல் வினாவோட விடை. அடுத்து வாழை நார் எதற்கு பயன்படுகிறது? வாழை நார் பூத்தொடுக்க பயன்படுகிறது. வாழையின் வகைகளுள் இரண்டை எழுதுக. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, செவ்வாழை, பூவன் வாழை, மலை வாழை, இதில் ஏதேனும் இரண்டை எடுத்து எழுதணும். அடுத்து வாழை இலை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாழை ப்ளஸ் இலை. பலவகை வாழை ப்ளஸ் இலை. அடுத்து பலவகை சொல்லுக்கு எதிர்ச்சொல் எழுதுக. பலவகை சொல்லுக்கு எதிர்ச்சொல் சில வகை. இது வரைக்கும் படிங்க, உங்கள் நோட்டில் எழுதிக்கிங்க. அடுத்துள்ளதையில் நாளை பார்ப்போம். நன்றி.